அதில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர் உண்மையிலே அமைச்சரா இல்லை கேடியா ரவுடியா என்று தெரியவில்லை. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அமைச்சர் சேகர் பாபுவை ரவுடி என கூறி விமர்சனம் செய்துள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே மானிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு விவாதம் நடைபெற்று வந்தது. அதில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர் உண்மையிலே அமைச்சரா இல்லை கேடியா ரவுடியா என்று தெரியவில்லை. ஏனால் அந்த அளவுக்கு சட்டசபையினுடைய மாண்பை, இந்த சட்டசபை என்பது இந்த சட்டப்பேரவை 100 ஆண்டுகள் காண்கின்ற மிகப்பெரிய சட்டங்களை, சமூக சீர்திருத்த சட்டங்களை, சமூக நீதி சட்டங்களை உருவாக்கிய இந்த மன்றத்தில் இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு, கொள்கையை மாற்றிக்கொண்டு, தலைமையை மாற்றிக்கொண்டு தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு அவருடைய அரசை பற்றி சொல்வதை பற்றி, அவர் தலைவரை பற்றி சொல்வதை பற்றி யாருக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏனால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.